தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சரவணகுமார் சார் இருக்காரு. அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 41 வயசு ஆகுது. சாருக்கு என்ன ப்ராப்ளம்னா ஈறு பிரச்சனை தாங்க. ஈறு பிரச்சனை வந்து ரொம்ப நாளா அவருக்கு இருந்துட்டே இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால மற்ற கிளினிக்ல போய் பார்க்கும்போது அவங்க ஃபிளாப் சர்ஜரி சொல்லியிருந்தாங்க. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் டென்டல் என்ன பயம், அதனால அவர் வந்து பண்ணிக்காம தாமதம் பண்ணிட்டாங்க. அவருக்கு ஈர் இன்ஃபெக்ஷனால எலும்பும் குறைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் நம்ம கிட்ட வந்தாங்க. அவருக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது எலும்பும் குறைஞ்சிட்டு இருந்தது, பல்லும் ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து நம்ம ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இவர் வந்து அன்னைக்கு இன்னொருத்தர் கூட தான் வந்தார் ஆக்சுவலா. அந்த பேஷண்ட் கூட வந்து இவர் ஜஸ்ட் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்பமா நம்ம சொன்ன அன்னைக்கே அப்பவே அவரு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டாங்க. அப்பமா அவருக்கு அன்னைக்கு இம்ப்ளான்ட்டும் பண்ணிட்டு 5வது நாளே பல்லும் கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரரி பல்லு கொடுத்துருந்தோம், ப்ரொவிஷனல் டீத்து. 6 மாசம் கழிச்சு வந்து பெர்மனன்ட் பல்லு மாத்திக்கிட்டாரு. இப்போ செக்கப்புக்கு வந்திருக்காங்க. சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம். ஸோ ப்ளீஸ். வணக்கம் மேம். ஓகே, சரவணகுமார், நான் குரோம்பேட்லேருந்து வர்றேன். மேம் சொன்ன மாதிரி வந்து என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க தூத்துக்குடியிலேருந்து வீடியோ பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இந்த ஈரில் இருந்து ரத்த கசிவு இதெல்லாம் இருந்தது, பல் எல்லாமே ஆடிட்டு இருந்தது. ஸோ என்னால் ஸ்ட்ராங்காக வந்து எந்த இதுவுமே கடித்து சாப்பிட முடியாத கண்டிஷன்லாம் தான் இருந்தது. நான் ஆனால் கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எலும்பெல்லாம் ரொம்ப தேஞ்சு போயிருக்குது, அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்தது. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் வந்து நிறைய கேசஸ்லாம் காட்டினாங்க, எப்படி இருந்தது, எப்படி சரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டினாங்க. எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்தோடனேவும் அன்றைக்கே நான் உடனே முடிவு எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ நார்மலாக நான் பர்மிஷன் போட்டு தான் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தேன். ஸோ உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த உடனேவும் பணம் கட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ அனுப்புனா ஒரு 4-5 ஹவர்ஸ் போச்சு அந்த ப்ரொசீஜரு. டாக்டர் வந்து அவ்வளோ டேலண்ட்டு. ஸோ பெயின்ங்கிறது சுத்தமாகவே தெரியல. ஓகே, எல்லாமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லிக்கிட்டே தான் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். ஓகே, அரௌண்டு ஒரு 8-9 மணிக்கு தான் முடிஞ்சது அந்த ப்ரொசீஜர் நைட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஸ்டாஃபும் வந்து ரொம்ப கேரிங்காக வந்து உடனே ஒரு ஜூஸ் கொடுக்குறதாகட்டும், சில்லுன்னு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறதாகட்டும். ஸோ ஏன்னா அந்த அனஸ்தீசியா கொடுத்துருக்கனால தலை சுத்தல் லைட்டாக இருக்குங்கிறதுனால கையை பிடிச்சி கூப்பிட்டு வர்றதாகட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அது அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த டெம்பரவரி பல்லு கொடுக்கறது, அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப கேரிங்காக பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் இப்போ வந்து ப்ரொவிஷன் டீத் முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம் பர்மனன்ட் டீத் கொடுக்குறப்பவும் சரி, 1 வாரம் ஆயிடுச்சு. அந்த 1 வாரமும் வந்து டெய்லி ஹாஸ்பிட்டல் போகணும், நிறைய வேரியஸ் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்னாலே பிலீவ் பண்ண முடியல, அவ்வளோ அழகான ஒரு டீத் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அதே நேரம் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஸோ புக்ஸ் எல்லாமே வந்து நல்ல புத்தகங்கள்லாம் அங்கே இருக்கும், அதெல்லாம் எடுத்து படிக்கிறதாகட்டும், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி ஆகட்டும், எல்லாம் வந்து ஒரு கேரிங்கோட. மத்தியானம் ஆச்சுன்னா ஒரு கஞ்சி கொடுத்துருவாங்க. ஸோ எப்படி வீட்டில் இருக்கிறோமோ அதே ஒரு ஃபீல்லையே வந்து நாங்கள் அங்கே இருந்தோம். ஸோ ஃபைனலி அவங்க நல்ல ஒரு டீத் ஸ்மைல் எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்கள் எதுக்கு சார் ட்ரீட்மெண்ட்டு தள்ளி போட்டீங்க? பயத்தால் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து ஓவராலாகவே இது வரைக்கும் தள்ளி போட்டேன். ஏன்னா ஒரு பல்லு பிடுங்கிறதுக்கே வந்து, ஏன்னா நான் இது வரைக்கும் பிடுங்கினது கிடையாது. எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பல்லு பிடுங்கினாலே அவ்வளோ வலி இருக்கும், பெயின் இருக்கும், அதுக்கப்புறமும் கஷ்டம் அப்படின்லாம் சொல்கிறதுனால நான் பல்லு ரிலேட்டடாக எதுவுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. அதனால தான் நான் இவ்வளோ நாள் தள்ளி போட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.